ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி லக்னோவும் சென்னை அணியை வீழ்த்தி பெங்களூரு அணியும் வெற்றி பெற்றன. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை சந்தித்தது. இதில் முதலில் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன்கள் எடுத்தது. பின்னர் 157 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் 160 ரன்கள் எடுத்து இலக்கை கடந்து வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மோதின. இதில் முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி வீரர்கள் பிலிப் சால்ட் கேப்டன் ரஜத் படிதர், படிக்கல் டிம் டேவிட் கேப்டன் படிதர் ருத்ரா தாண்டவம் ஆடினர். இறுதியில் பெங்களூரு 20 ஓவரில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 250 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 251 ரன்கள் குவித்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி வீரர்கள் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இறுதியில் சென்னை அணி 19.4 ஓவர்களில் 207 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் 43 ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அபார வெற்றி பெற்றது. பெங்களூருவுக்கு எதிரான ஆட்டத்தில் படுதோல்வி அடைந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் நடப்பு ஐபிஎல் தொடரில் 3 ஆட்டங்களில் ஆடி 3 ஆட்டங்களிலும் தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி லக்னோவும் சென்னை அணியை வீழ்த்தி பெங்களூரு அணியும் வெற்றி பெற்றன. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை சந்தித்தது. இதில் முதலில் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன்கள் எடுத்தது. பின்னர் 157 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் 160 ரன்கள் எடுத்து இலக்கை கடந்து வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மோதின. இதில் முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி வீரர்கள் பிலிப் சால்ட் கேப்டன் ரஜத் படிதர், படிக்கல் டிம் டேவிட் கேப்டன் படிதர் ருத்ரா தாண்டவம் ஆடினர். இறுதியில் பெங்களூரு 20 ஓவரில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 250 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 251 ரன்கள் குவித்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி வீரர்கள் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இறுதியில் சென்னை அணி 19.4 ஓவர்களில் 207 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் 43 ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அபார வெற்றி பெற்றது. பெங்களூருவுக்கு எதிரான ஆட்டத்தில் படுதோல்வி அடைந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் நடப்பு ஐபிஎல் தொடரில் 3 ஆட்டங்களில் ஆடி 3 ஆட்டங்களிலும் தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது.